வணக்கம் விகடகவி வாசகர்களுக்கு. இந்த வாரம் தங்கம் 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 தங்கத்தை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் கோகுல், அயர்லாந்துல வைஸ் பிரசிடென்ட், ஃபண்ட் மேனேஜர். ஃபண்ட் கரெக்டா? ஃபண்ட் அக்கவுண்டிங் மேனேஜர். ஃபண்ட் அக்கவுண்டிங் மேனேஜர். ஓகே. அவர் நிறைய யூடியூப் சேனல்ல ஸ்டாக்ஸ் பத்தி, ட்ரேடிங் பத்தி எல்லாம் போட்டிருக்காரு. அதிக இந்த தங்கத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு சரியான ஆள் கோகுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோகுல், தங்கம் விலை ஏறிக்கிட்டே போதே எதனால? வணக்கம் சார். முக்கியமா இப்ப தங்கம் விலை சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஏறிக்கிட்டே போகுது. இதற்கு சில முக்கிய காரணங்கள் உண்டு சார். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் அது ஒரு ரீசன். குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஃபெடரல் ரேட் கட் பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபெடரல் ரேட் கட் எப்போல்லாம் பண்றாங்களோ அப்போ இந்த ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாண்ட் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட்லாம் ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான லாபம் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி காலத்துலலாம் ஷேர் மார்க்கெட் நிறைய ஏறாது. ஸோ இன்வெஸ்டர் கோல்டை ஒரு சேஃப் பெட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ சைனா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கோல்டு உள்ளிருப்பு அதிகமாக இருக்குது அந்த கண்ட்ரியில். ஸோ எப்போல்லாம் ஒரு கண்ட்ரி கோல்டு ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்களோ அதுக்கான கரன்சியும் அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ரிசர்வுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று சேஃப் பெட், ரெண்டாவது குளோபல் ஃபேக்டர்ஸ், மூணாவது கையிருப்பு இந்த மாதிரி சைனாலாம் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது சார். இதுதான் என்னோட கருத்து இதை பற்றி. ஸோ கோல்டு பேசிக்கலி எந்த கண்ட்ரில அதிகமா இருக்கு? ரிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால அதிகமாக இருக்கு சார். ஸோ இந்தியா சைனா மாதிரி கண்ட்ரி இந்த மாதிரி திருமண நாட்கள் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் கோல்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லலாம் கோல்டு சிறுக சிறுக வாங்குற பழக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக கோல்டும் அமெரிக்க டாலரும் ஈக்குவலாக பெக்காக இருக்கும். இந்த கோல்டு ரிசர்வ் பேஸ் பண்ணி தான் கரன்சி மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த ரேட் கட் வரும்போதெல்லாம் அமெரிக்காவோட கரன்சி வீக் ஆகுன்ற ஒரு பார்வையும் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் கரன்சி வீக் ஆனால் கோல்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ அதனால தான் இப்போ கோல்டு அதிகமாக ஏறிக்கிட்டே போகுதுக்கான காரணம். தங்கம் விலை ஏறுது. ஓகே. கண்ட்ரி லெவல்ல போகுது. பட் பொது ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே. ஐ மீன் இது எப்படி? ஹவ் கேன் யூ அவாய்ட் இந்த ஸ்பெகுலேட் எப்படி பண்ண முடியும்? இப்போ தங்கம் விலை ஏறப்போகுது. இப்போ அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கோம்னா, இன்னைக்கு நகை கடைக்கு போனா அவனுக்கு விலை ஜாஸ்தியாயிடும் இல்லையா? ஸோ இத ஆமாம் சார். எப்படி எப்படி பிரெடிக்ட் பண்றது? ஸோ ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே எப்படி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்படி பார்ப்பேன்னா அந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் மார்க்கெட்ல ஒரு 5% இல்லை 10% அந்த லெவல்லேருந்து கோல்டு கீழே இறங்குதோ அதை உங்களால சார்ட் மூலியமா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ கோல்டுன்றது தங்கம் கடையில் போய் வாங்க போனால் தங்கத்தோட விலை ஒரு மாதிரி இருக்கும். கோல்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற அமௌண்ட். அது ஃபியூச்சரில் எப்படி மூவ் ஆக போகுதுன்றத சார்ட் காமிக்கும். ஸோ பொதுமக்களால் போய் சார்ட்டை பார்க்க முடியாது. ஆனால் அவங்களால டெய்லி நியூஸ் கேட்க முடியும். போய் டிவியில் இன்னைக்கு தங்கம் விலை என்னன்றது நியூஸ் சேனலில் தெரியுது. ஸோ இன்னைக்கு விலையை விட பார்த்தீங்கன்னா ஒரு 2%லேருந்து 5% கீழே இறங்கி இருந்ததுன்னா அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும். இப்போ கவர்மெண்ட் நீங்கள் உங்களால் மொத்தமாக போய் கோல்டு நகை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் கோல்டு பீஸ் அப்படின்ற இடிஎஃப் கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். கோல்டு பீஸ் உங்களுக்கு ₹10 ₹20 அப்படின்ற மாதிரி கூட கிடைக்கும். நீங்கள் கையில் ஒரு ₹1000 இருந்தால் அந்த கோல்டு பீஸ் வாங்கி வச்சுக்கலாம். அது ஆக்சுவலா தங்கத்துக்கு நிகரான பீஸ்ல உங்களுக்கு அமௌண்ட்டா தந்துருவோம். அதை நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருக்கும், பிசிக்கலா பார்க்க முடியாது. ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி நடக்கும்போது. பேப்பர் கோல்டு. நீங்க சொல்றது பேப்பர் பேப்பர் கோல்டு. கோல்டு. கரெக்ட். இப்போ நான் ஒரு கான்செப்ட் படிச்சேன். ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்றாங்க. கோல்டு இஸ் ஆல்வேஸ் ஃபூல்ஸ் கோல்டு. நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல யூ நெவர் மேக் மணி. எப்பவுமே இன்ஃப்ளேஷனும் கோல்டும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணாது. இப்போ நீங்க 100 கிராம் நீங்க வாங்குனீங்கன்னா 10 வருஷம் 100 வருஷம் கழிச்சு அதே 100 கிராம் வேல்யூ தான் இருக்குன்றாங்க. இது எப்படி புரிய வைப்பீங்க? இதை நீங்க சொல்ற கான்செப்ட் 100% உண்மைதான் சார். மார்க்கெட்ல கோல்டோட விலையும் கரன்சியும் இன்ஃபிளேஷனை தீர்மானிக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்ஃபிளேஷன் இப்ப கிடையாது. நீங்க நம்ம அப்ப செலவு பண்ண அமௌண்ட்டை இப்போ அந்த அமௌண்ட்டை விட அதிகமா 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக தான் செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல ஒரு கோல்டை பார்க்குறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வேற ஒரு செக்ஷன். ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோ, அந்த கம்பெனி சரியா பர்ஃபார்ம் பண்ணல, அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க பண்ணீங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அந்த ஷேர் 100% டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவே நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 or 20 டைம்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கோல்டு ரிட்டர்ன்.
நீங்க அது சார்ட்டை பார்த்தாலும் சரி, அமௌண்ட்டா பார்த்தாலும் சரி. ஸோ இன்க்ரீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னைக்குமே அதிகமாக தான் இருந்தது கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ண முடியாது இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல, ஏன்னா நீங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்க்குறீங்க. கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் ஆப்ஷன். பட் அது எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோன்றதும் இருக்கு. ஸோ அது கரெக்டான டைம், கோல்டுக்கும் ஒரு கரெக்டான டைம் இருக்கு. இன்னைக்கு ரேட்ல நான் போய் கோல்டை வாங்குவேன்னா இதுக்கு மேல உடனே போகுமான்னு கேட்டா கொஞ்சம் கீழே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு 5%, ஒரு 2% கோல்டு விலை கீழே இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தோம்னா லாங் டேர்ம்ல நீங்க என்னைக்குமே பெனிஃபிட்டா இருக்கும். இதுதான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்ணுவாங்க, நீங்க கோல்டுல கூட எஸ்ஐபி பண்ணலாம் என்ன கேட்டீங்கன்னா. இப்போ இதே மாரி கோல்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்தா, ஒரு சாமானிய மக்களால வாங்க முடியாத அளவுக்கு போகுமா? அதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சார். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து சில மெஷர்ஸை வந்து ப்ரமோட் பண்ணணும். நீங்க வந்து நிறைய கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான விலை அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிடக்ஷன்லாம் பண்ணாங்க, அந்த கோல்டு விலை கம்மி பண்றதுக்காக அமௌண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க. ஆனால் கோல்டு அப்படின்றது வந்து ஓவரால் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்க என்னதான் இந்திய லெவல்ல வந்து அதோட மதிப்பை சில கம்மி பண்ண நினைச்சாலும் வேர்ல்டு லெவலில் அதோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவ்வளோ கொடுத்து தான் வெளி மார்க்கெட்டில் வாங்க முடியும், அது என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ. ஸோ அப்படின்னும் போது சாமானிய மக்களால் வாங்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அதற்காக தான் இப்போ வந்து கோல்டு இடிஎஃப் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அமௌண்ட் உங்களால் போட்டும் கோல்டு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய அட்வைஸ் படி, ஒரு வீட்ல ஒரு குழந்தை பொறந்த உடனே சும்மா ஒரு 1/2 கிராம், 1 கிராம், 1 கிராம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வரணும். அதான் ஒரே கண்டிப்பா வழி. சார், ஓகே. அதுதான் சார் ஒரே வழி. இந்த அப்படி எஸ் இல்லை அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இடிஎஃப் மாதிரி வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து கூட உங்களால வாங்க முடியும். கொஞ்சம் கையில கிடைக்கிற காசு வச்சு வாங்க முடியும். ஸோ 500, 500 அது அது அதுக்கு உண்டான சரி இப்போ சீட்டு பிடிக்கிறாங்க இல்லையா? ஆமா சார். நகைக்கடையில. அதுக்கும் இந்த இடிஎஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சீட்டு பிடிக்கிறவங்க வந்து உங்களை ஆக்சுவல் கோல்டோட மதிப்புல தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு இடையில ட்ரேட் ஆகிட்டு கோல்டோட மதிப்புல தான் கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு செய்கூலி சில விஷயங்கள்லாம் இன்க்ளூசிவா இருக்கும். ஸோ நீங்க அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த சீட்டு போடும்போது. ஆனா நீங்க இடிஎஃப் அப்படின்ற டைரக்டா ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து வாங்குறீங்க, அந்த மதிப்பு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரே விலை தான். நீங்க சென்னையில ஒரு வேலை, மும்பையில ஒரு வேலை கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே விலை தான். அன்னைக்கு கோல்டு என்ன பிரைஸ்ல இருக்கோ அதே பிரைஸ்ல உங்களால வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இடிஎஃப்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு ரூ. 10,000 கோல்டு வேல்யூ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்ப இந்த இடிஎஃப் 10,000 வச்சு நான் எந்த நகை கடை கூட போய் வாங்கலாம். கோல்டு வாங்கலாம் அன்னைக்கு உள்ள தேதிக்கு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அப்படி இப்போ ஆமா சார். இப்போ நான் ஒரு ஜுவல்லரியில சீட்டு போட்டேன்னா அவன்கிட்ட மட்டும் தான் நான் கோல்டு வாங்கணும் இல்லையா? கரெக்ட். ஆமா. ஸோ இப்போ இந்த இடிஎஃப்ல போட்டா எவன்ட்ட வேணா போய் வாங்கலாம். இல்ல சார், அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி தான் கணக்கு. நீங்க போட்டுக்கிட்டே வருவீங்க, அன்னைக்கு பிரைஸ்ல நீங்க அமௌண்ட்டை வித்ட்ரான்னு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க யாருக்கிட்டையும் அன்னைக்கு போக வேணாம். அன்னைக்கு கோல்டு என்ன விலை இருக்கோ அந்த விலை கையில கிடைக்கும். அந்த விலைக்கு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்களோட கேஷ. அப்படி பண்ணா கூட கோகுல், நீங்க திருப்பி நகை கடைக்கு போய் தான் நகை வாங்கி ஆகணும். அன்னைக்கு அன்னைக்கு கண்டிப்பா செய்கூலி சேதாரம் போட்டு தானே ஆகணும். இல்ல சார், நீங்க நகை வாங்கணும்ன்ற இன்டென்ஷன்ல போலியே, கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தானே பாக்குறீங்க. இல்ல ஸோ நான் நகை வாங்குற ஆட்டிடியூட்ல சொல்றேன். ஐ மீன் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்க்கணும். அப்போ வந்து நீ வந்து பணத்தை விட இத்தனை ஒரு 50 சவரன் நகை பண்ணணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஆங்கிள் யோசிக்கிறேன். அப்பயும் வந்து அந்த ஒரு ஆங்கிள் 20 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுத்து அதுக்கு உண்டான நகை வாங்கிக்கலாம். அப்படிதானே? கரெக்ட். ஆமா, நீங்க அப்பப்போ அதுக்கான விலையை ஏத்தி கொடுக்காம அன்னைக்கு டேட்ல கம்மியான விலையில மார்க்கெட்ல போட்டுக்கிட்டே வந்து அட் த எண்ட் ஆஃப் டேட்ல அன்னைக்கு டேட்ல என்ன பிரைஸ் இருக்கோ நகை கடைக்காரங்க கிட்ட கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதுல நீங்க உங்களால லாபத்தை கொஞ்சம் பார்க்க முடியும். ஓகே. எனக்கு ஒரு லேமேன் ஆங்கிள் இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ அந்த நகை கடையில ஏகப்பட்ட நகை வாங்கி வச்சிருக்கானுங்கல்ல. என்ன? இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்லாம் எப்படி மேலேயும் கீழயும் போச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க எப்படி ஹவ் டு தே கால்குலேட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ரூ. 10,000க்கு விக்குது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள். 5 நாள் கழிச்சு 8,000 ஆச்சுன்னா அந்த மொத்த கடையோட வேல்யூ கம்மியாயிடும் இல்லையா? அல்ல, அது கரெக்ட் தான் சார். ஸோ ஆமா. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல நம்ம வாங்குற மாதிரி மார்க்கெட் அதிகமா இருக்கும்போது வாங்கி கம்மியா இருக்கும்போது விற்க மாட்டாங்க. கம்மியா இருக்கும்போது வாங்கி அதிகமா இருக்கும்போது விற்பாங்க. ஸோ கரெக்ட். ஜென்ரலா வந்து அது அவங்களால பிரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். அது ஓரளவுக்கு தான் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து நாளைக்கே 100 பேர் என் கடை கஸ்டமர் வரான், என் கையில ஆ, 90 கோல்டு தான் கையில இருக்குன்னா ஆ. 100 பேருக்கு என்னால கொடுக்க முடியாது. ஸோ கரெக்ட். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அந்த பிஸ்னஸ் வந்து கால்குலேட் பண்ணி தான் ஒரு மார்ஜின்ல தான் ஆக்சுவலா அவங்க வியாபாரம் நடத்துவாங்க. நான் வந்து இவ்வளோ வாங்கணும், இந்த டைம்ல வாங்கணும், இப்படி கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு மார்ஜின்ல தான் பண்ணுவாங்க.
இப்போ ஒரு கடைக்காரன் வந்து நான் செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, அப்படியே வாங்கின வரைக்கும் நகை பண்ணி தரேன்னா அதை நம்பலாமா நம்பக்கூடாது? இது வரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி வெளிப்படையான ஒரு இது வரல சார். ஸோ சைனால வந்திருக்கலாம், அப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தனிஷ்க் அந்த மாதிரி. சைனால எப்படி வந்திருக்கு? சார் செய்கூலி சேதாரம் அப்படின்றது இது என்ன வேலை அப்படின்றது ஜென்ரலா எல்லாருக்கும் லிஸ்ட் ஆயிருக்கும் சார். ஸோ நீங்க ஒரு கடையில போய் வாங்குறதுக்கும் இன்னொரு கடையில வித்தியாசம் இருக்காது கோல்டை பொறுத்த வரைக்கும். சைனால. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம். சைனால ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தனிஷ்க் அந்த மாதிரி பெரிய பெரிய கோல்டு கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்றாங்க, ஆனா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இன்னும் வரல. எனக்கு புரியல, அது எப்படி சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயின் இருக்கு. சைனால ஷாப் ஏக்கு போனாலும் அதே வேலை தான், ஷாப் பிக்கு போனாலும் அதே வேலை தான், எப்படி பண்ண முடியும்? மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும் சார். ஆனா அவங்க செய்கூலி என்ன அப்படின்றது வந்து ஓப்பனா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவுதான் அப்படின்றது வந்து எல்லா கடைக்காரங்களுக்குமே தெரியும். இல்ல ஸோ நீங்க வந்து செய்கூலி பேஸ்ட் ஆன் த வெயிட்டா இல்ல பேஸ்ட் ஆன் த ஒர்க்மேன்ஷிப்பா? சார் நான் வந்து ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு இன்வெஸ்டர். கோல்டை பொறுத்த வரைக்கும் கடைக்காரங்களோட நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கான கோல்டுக்கு இவ்வளவுதான் செய்கூலி அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஓகே. ஸோ இதுல ஒரு ஒரு கேள்வி வந்து, இந்த நகை கடை உரிமையாளர்கள் இந்த விலைய எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது வந்து இட் வில் பி பெஸ்ட், இட் வில் பி பெட்டர் ஆர் இட்ஸ் நாட் பெட்டர், இட்ஸ் வொர்ஸ்ட். அவங்கள கண்டிப்பா ஒரு பொறுத்தவரைக்கும் லாபமும் சவால் நஷ்டம். தான் சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சவாலா தான் இருக்கும். ஏன்னா இப்போ விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னா மக்கள், நார்மலான மக்கள் என்ன யோசிப்போம் நம்ம, இன்னைக்கு 90,000 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு போய் நான் நகை வாங்கணுமா, நான் இன்னும் ஒரு மாசம் கொஞ்ச நாள் கழிச்சு கம்மியானா வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், கோல்டு ஸ்கீம், இந்த மாதிரிலாம் நகை கடைக்கார கொண்டு வராங்க. அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்றதும் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க ஜஸ்ட் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்க முடியாது இதை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்து தான் ஆகணும். நாளைக்கே நீங்க 80,000 ரூபாய் இருக்கும்போது நிறைய மக்கள் உள்ள வருவாங்க, விலை கம்மியா இருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்ப வந்து கடைக்காரங்க வந்து இப்ப சோர்ஸ் பண்ண கோல்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் தான். நஷ்டம் தான் இல்லையா? ஸோ அதான் அதுக்காக தான் இந்த இஎம்ஐ ஸ்கீம்ஸ் இந்த மாதிரிலாம் அங்கங்க அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி அன்னைக்கு டேட்ல வாங்கிட்டு மொத்தமா அவங்க கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வர்றதுக்கு காரணமே அதான். ஓகே. கடைசியா சில கேள்விகள். இந்த யூ ஆர் நாட், நீங்க வந்து கோல்டோட ட்ரேடர் கிடையாது. நீங்க வந்து நகை கரெக்ட். கடை கிடையாது. நீங்க ஒரு இன்வெஸ்டர். இருந்தாலுமே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறது ரிலவெண்டா என்னன்னு தெரியல. இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு கோல்டு வாங்கணும்னு சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா அது? இத வந்து யார் கிளப்பி விட்டது? இது ஒரு நல்ல கேள்வி சார். ஆனா விடைதான் எனக்கு சரியா தெரியல இதை பொறுத்த வரைக்கும். அக்ஷய திருதியை டைம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த டைம்லயே சரி, உங்களுக்கு அமௌண்ட் கையில வந்து இருக்கும். இப்போ மக்களுக்கு வந்து போனஸ் கொடுத்துருக்கலாம், அந்த டைம்ல வந்து சேல்ஸ் கம்மியாயிருக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மே மாசம் ஜூன் மாசம்னா ஷேர் மார்க்கெட்ல ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டோட கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி கம்மியா இருக்கும். அந்த டைம்ல ஷேர்ல யாரும் போய் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல கோல்டுல பண்ணலாம்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்களுக்காக கிரியேட் பண்ணதா கூட இருக்கலாம் என்னோட யூகத்துப்படி. ஒன்னத்தை மறைக்கிறதுக்காக இன்னொன்னத்தோட பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ வந்து கோல்டோட சேல்ஸ் அதிகமா இருக்கும் அக்ஷய திருதி அப்போ. ஸோ அப்ப திருப்பி கம்மியாயிடும் அதுக்கப்புறம். கரெக்ட். ஆமா. ஓகே. கடைசியா ஒரு கேள்வி. இப்ப நீங்க இடிஎஃப் இதெல்லாம் சொன்னீங்களே, ஒரு சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஹவ் ஈஸி, எவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இந்த இத பண்றதுக்கு ஒரு 2, 3 ஸ்டெப் சொல்ல முடியுமா? சார் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் சார். ஒரு போன்ல ஒரு ஆப் இருக்கு. நீங்க எந்த புரோக்கரை வேணா எடுத்துக்கலாம், செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கர். நான் உங்களுக்கு ஒரு 2 3 புரோக்கர் பேர் சொல்றேன். ஜீரோதா அப்படின்ற ஒரு புரோக்கர் இருக்கு. 0. ஏஞ்சல் ஒன். ஜீரோதா. ஓகே. ஜீரோதா அப்படின்ற ஒரு புரோக்கர் இருக்கு. ஏஞ்சல் ஒன் அப்படின்ற புரோக்கர் இருக்கு. அப்படி இல்லையா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காங்க. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு அவங்களே ஒரு டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா முன்னெல்லாம் ஷேரை வந்து உங்களுக்கு பாண்டு பத்திரமா கொடுத்துட்டு இருந்தாங்க பழைய காலத்துல. கரெக்ட். இப்போ வந்து ஆன்லைன்ல மெட்டீரியலைஸ்ட் ஆயிருச்சு. டிஜிட்டல். டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட், டிஜிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? அதுல நீங்க அக்கௌண்ட்டை மட்டும் ஓபன் பண்ணணும். எப்படி அப்படின்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட ஆதார் அது கூட அட்டாச் பண்ணி அவங்களுக்கு நீங்க கொடுத்துடலாம். உங்க அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். கோல்டு இடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுல போயிட்டு நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வாங்க போறீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு கோல்டு இடிஎஃப் மதிப்பு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கோல்டு இடிஎஃப் பிரைஸே உங்களுக்கு ஷேர் பண்ணி கூட காமிச்சிடறேனே. நீங்க அப்படியே போய் பை பண்ணிடலாம். போயிட்டு பை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ரேட்ல என்ன இருக்கோ அது உங்களுக்கு பை ஆயிடும். இதுக்கு நீங்க வந்து ஒரு 10 நாள் என்ஆர்ஐ பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? ஒன்லி யார் இந்தியன். வேணா பண்ணலாம். யார் வேணா பண்ணலாம் சார்.
ஈவன் ஓகே. நான் ரெசிடென்ட்ஸ் கேன் பை கோல்டு ETF. ஓகே. ஸோ அப்ப என்ஆர்ஐக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு என்ஆர்ஐ பண்ண முடியுமா? பண்ண முடியும் சார். என்ஆர்ஐ பேன் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணி என்ஆர்ஐ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னா நீங்க வந்து சில விஷயங்களை உங்களால பண்ண முடியாது. இந்த இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க இந்தியாவில், அதாவது வந்து மக்கள் ட்ரேடிங்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணும், அதை உங்களால பண்ண முடியாது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் மணி இல்லையா? இப்போ கரெக்ட் ஒரு 10 கரெக்ட் லட்சம் போட்டீங்கன்னா ஷார்ட் டேர்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ரூ. கரெக்ட். 1000 ரூ. 2000 போட்டா லாங் டேர்மா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாங் இல்லையா? டேர்மும் வாங்கிக்கலாம். ஆனா தேங்க் யூ. பொதுவா லாங் டேர்ம்ல நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடிஎஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர்றது பெட்டர். ஓகே. பட் இந்த இடிஎஃப்ல அவனே ஒரு அமௌண்ட் வச்சிருக்கான் ரூ. 80. ஒரு இடிஎஃப்னா ரூ. 80 அப்படின்னு ஒரு ஷேர் இல்ல மாதிரி. சார், அன்னைக்கு ட்ரேட் ஆகுற பிரைஸ் தான் சார். இப்போ கோல்டு வேலை நாளைக்கு கம்மியாயிருச்சுன்னா ரூ. 60 உங்களுக்கு கிடைக்கும் இடிஎஃப். புரியுது, புரியுது. ஆனா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடிஎஃப் வந்து ரூ. 200 இருக்கலாம், ரூ. 250 200 இருக்கலாம், 300 இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அதுக்கான லாபம் கிடைக்கும். நீங்க வாங்கின குவான்டிட்டிக்கு ஒரு 1000 இடிஎஃப் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ தங்கம் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இல்லையா? இன் கரெக்ட் ஷார்ட். சார். என்னைக்கா இருந்தாலும் தங்கம் லாங் டேர்முக்கு ஏறிக்கிட்டே தான் அதனால தான் செல்லமா கூப்பிடும்போது கூட தங்கம் அப்படின்றோம்ல. அப்படி. உண்மைதான் ஓகே. சார். தேங்க் யூ சோ மச் கோகுல் தேங்க்யூ ஃபார் சார். யுவர் டைம். தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு வந்து எஸ்ஐபினா என்ன? எப்படி ஒரு சாமானியன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? என்ன எப்படி வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் ரொம்ப ஜார்கன்ஸ்லாம் இல்லாம எல்லாருக்கும் எளிமையா புரியிற மாரி நீங்க வந்து எனக்கு சொல்லி தரணும். கண்டிப்பா சார். கண்டிப்பான முறையில் சார். தேங்க் யூ கோகுல். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க் யூ.